ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து டே 15 ஆஃப் மை சேண்ட் விலாகு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாலாம் போகிற நாள் ரொம்ப கேவலமாக போச்சுன்னு சொல்லலாம். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து என்னால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப் டேன்னு சொல்லலாம். காலைல நான் நைட்டு தூங்கினதே வந்து பார்த்திங்கன்னா 3 மணி தான் தூங்கினேன். நைட்டு மீன்ஸ் இன்றைக்கி 3 மணி, வெடிகாலம் 3 மணி தான் தூங்கினேன். 3 மணிக்கு வந்து காலையில் எழுந்ததே 10:30 எழுந்தேன். அதுக்கப்புறமும் சில விஷயங்கள்னால இன்றைக்கி வந்து நான் நிறைய படிக்கலாம்னு நினச்சேன். லைக் லாவில் வந்து ஜென்ரல் மெட்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சாப்டர் இருக்கும்ல, அதை கம்ப்ளீட் பண்ணலான்னு நினச்சேன். பட்டு இன்றைக்கி முடியல. இருந்தாலும் வந்து இன்றைக்கி இந்த டே வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைரக்ட் டேக்ஸில் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதில் வந்து சில சம்ஸ்லாம் சால்வ் பண்ணேன். நிஜமாலே சம்ஸ்லாம் சால்வ் பண்ண ஒரு மாதிரி நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம். நான் வந்து சம்ஸ் தான் சால்வ் பண்ணேன். நான் வந்து உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு சாப்டர் படிச்சுட்டு அதிலே உக்காந்துருக்காதீங்க. நம்ம பாஸ்ட் இயர் கொஷின்ஸில் வந்து நீங்கள் சம் சால்வ் பண்ணுங்கள். நான் வந்து சம் சொல்கிறது வந்து புக்கு பின்னாடி இருக்கிற கொஷின் சொல்லலை. நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக சொல்கிறத விட ஒரு கொஷின் பேப்பர், நம்ம பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் இருக்குல்ல, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அண்டு நீங்கள் நம்ம சிஏ பிஓஎஸ் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் போர்டர்லேயே வந்து நிறைய பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் இருக்கும். நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் ஒரு அந்த கொஷின் படிக்கும்போது அதில் ஸ்டெப் மார்க்கிங் 1 மார்க் கிடைக்குதோ, இல்லை வந்து நீங்கள் அது உங்களுக்கு லைட்டாக எதனா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, அதில் வந்து கிடைக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து வேறு எதுவுமே அடிச்சுக்கவே முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு எனக்கு வந்து இந்த லைக் இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இருக்குல்ல, ஆக்சுவல் ரெண்ட்டு, எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு அண்டு சில இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, வேக்கன்சி, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்லாம் இருக்கும்ல, அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 5ஆல் டிவைட் பண்ணி 5 இன்ஸ்டால்மெண்ட்லாம் பே பண்ணோம்ல, அது வந்து பெரிய சம் நிறைய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சாலும் சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இவ்வளோ தெரியுதே அப்படின்ற ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. நீங்களும் யாரெல்லாம் வந்து படிக்காமல் இருக்கீங்கன்னா படிங்க. படிங்க சொல்ல, உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் வந்து ரொம்ப லேக் ஆகுறீங்கன்னா அந்த மாதிரி சம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். நிஜமாலே ஒரு நல்ல ஹை ஓப்பனாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஞானம் பிறந்த மாதிரி இருக்குது. நான் இனிமேல் வந்து இதான் பிளான் பண்ண, ஒரு நோட்டே போட்டேன் இனிமேல் வந்து சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்றைக்கி டைம் 6 ஆக போகுது. ஸோ வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு புது நோட் போட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பாஸ்ட் கொஸ்டின்லாம் எழுத போகிறேன். வேறு நோட்டில் போட்டேன். அது வந்து கொஞ்சம் 2 சம் தான், 2 3 சம்மும் வந்து போட்டேன். ஸோ புது சம் டைரக்ட் டேக்ஸ் சம் இருக்குது பார்த்தீங்களா, நோட்டில் எதுவும் இல்லை. இனிமேல் தான் வீடியோ முடிச்சுட்டு எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிட்டு தம்ப்நெயில்லாம் க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இதான் போடணும். ஸோ இன்றைக்கி வந்து அதான் நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து 6லேருந்து 7 மணி நேரம் படிப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரம் படிச்சிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ வச்சு எப்படி தான். ஸோ அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்னென்னா, வந்து நான் மோஸ்ட்டாக படம்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த ஒரு படத்தை உக்காந்து 2 மணி நேரம் பார்க்குறதுன்றது ஒரு அப்படி கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. எந்த படமும் நான் அவ்வளோவா இது பண்ணலை. சில படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வர படம்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குலாம் சொல்ல முடியல. ஸோ நீங்கள் வந்து யாருன்னா வியூவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து நல்ல ஃபீல் குட் மூவிஸ், எனக்கு வந்து இந்த மனசு கஷ்டமான மூவிஸ்லாம் எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே வந்து நான் மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கு மனசு கஷ்டமான இருக்கிற மூவிஸ்லாம் இல்லை, சூப்பராக இருக்கணும், ஃபீல் குட்டாக இருக்கணும். காமெடி மூவிஸ் இருந்தால் ஓகே. உங்களுக்கு எதனா தெரிஞ்சு எந்த மொழிலாம் இருக்கலாம், ஆனால் எனக்கு தமிழ் சப்டைட்டில் வேணும். தமிழ் சப்டைட்டில் விட தமிழ் டப் மூவிஸாக இருக்கும். உங்களுக்கு எதனா ஒரு படம் தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் அந்த மூவி பார்க்க ட்ரை பண்ணுறேன். நான் கடைசியாக பார்த்த படம் எது தெரியுமா, வடக்குப்பட்டி ராமசாமின்னு இருக்குது. நான் எனக்கு இந்த மாதிரி சிரி படம் தான் பிடிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்க படம்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். அந்த மாதிரி கஷ்டமாக இருக்க படம்லாம் அப்படியே தள்ளிடுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவேன். இந்த சிரிப்பாக இருக்கணும், காமெடியாக இருக்கணும், ஃபீல் குட்டாக இருக்கணும். கடைசியாக பார்த்த ஃபீல் குட் மூவின்னு பார்த்தீங்கன்னா இருகப்பற்றுன்னு ஒரு மூவி ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. அந்த இருகப்பற்று இருக்கும்ல, அதில் லவ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நீ முடிவு நீ, சூப்பர் படம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம், அது அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகலை. பட் ஓகேஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இதான் பார்த்தேன் கடைசியாக பார்த்த படம். எனக்கு வந்து தமிழில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன எந்த படமும் நான் பார்க்கல. கடைசியாக பார்த்தது வந்து வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த மாதிரி ஒரு சிரிப்பான படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டெஃபினட்டாக தான் பார்க்க ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இது ஒரு குட்டி வீடியோ தான். இன்னொரு நாள் டே
டே 6ன்ற பாருங்கள், நான் வித்தியாசமாக பேசுகிறேன். நாளைக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவோட நல்லா சிரிப்போட பொன் சிரிப்போட வரேன். தட்ஸ் அபவுட் வீடியோ. பாய்.